ராகவ் அபிக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கடையில் தேடிட்டு இருக்காரு. இதை தூரமாக நின்று முரளி பார்த்துட்ருக்காரு. நான் அபிக்காக எதையும் செய்ய துணிஞ்சவன். அபி எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எவனையும் கொலை செய்யவும் தயங்க மாட்டேன். அபி தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உலகம் எல்லாமே. அப்படி இருக்கும்போது இந்த ராகவ் எதுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கறதுக்கு இப்படி முன் வந்து நிற்கிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு ராகவ் கிட்ட போய் பேசுகிறாரு. இங்கே பாரு ராகவ், எனக்கும் அபிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்ட்டு ஏற்பாடுகளை நான் தான் பண்ணினேன். ஆனால் இடையில நீ எப்படியோ உள்ளே பூந்து அபி கழுத்தில் தாலியை கட்டிட்ட. ஆனால் இனிமேலும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். அந்த அபி எனக்கு தான். நீ தேவையில்லாமல் முயற்சிகளை பண்ணி அபியை அட்டாக் பண்ணணும், அபியோட மனசை நம்ம கவரணும் அப்படின்ட்டு ஏதாவது செஞ்ச அப்படின்னா அது உன்னுடைய உயிரையே பறிச்சிடும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிற மாதிரி முரளி பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ராகவ் அடுத்து என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத அடுத்த புறமுள்ள பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.